குருவே சரணம். அதாவதுங்க உத்திர நட்சத்திரம். அதாவது சிம்ம ராசியிலே வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் ஒரு பாதம் மட்டும் சிம்ம ராசியில் இருக்கும். அதாவது நெருப்பு ராசி, ஸ்திர ராசி, ஆண் ராசின்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் உள்ள உத்திர நட்சத்திரத்தின் கேரக்டர் வேறு. அதேபோல் கன்னி ராசியில் 2, 3, 4 பாதங்கள். மொத்தம் 3 பாதங்கள் கன்னி ராசியிலே வரும். கன்னி ராசி என்பது ஒரு பெண் ராசி. அது மட்டுமல்ல உபயராசி. அதாவது செயல்பாடுகள் வேகமாகவும் இருக்கும், ரொம்ப அமைதியாகவும் இருக்கும். அதான் உபயத்தினுடைய ஒரு கேரக்டர்ன்னு வச்சுங்களேன். அதேபோல் பார்த்தீங்கன்னா, உத்திரத்தில் பிறந்தவர்கள் அதாவது 30 வயதிற்கு மேல் தான் இவர்களுக்கு ஒரு வாழ்க்கை என்பது இவருக்கு உச்சத்தை தொடும். அதேபோல் இவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும், தானே உழைத்து முன்னேறக்கூடியவர்கள். பிறரை கவர்ந்து இருக்கும் அளவுக்கு இவர்கள் நடை, உடை, பாவனை என்பது இருக்கும். ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரம் அல்லவா? ரொம்ப கம்பீரமாக நடனடைப்பார்கள். அதேபோல் இவர்கள் ஒரு எது உண்மை, எது பொய் என்று உடனே சுட்டிக்காட்டுவார்கள். இது நீ செய்வது தவறு, நீ செய்வது சரி என்று சுட்டிக்காட்டக்கூடியவர்கள் இந்த உத்திரத்தில் பிறந்தவர்கள்.